ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்க் குக்கிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா மை டாக்டர் ஹஸ்பண்ட். டியர், நீங்கள் இதை ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்களா? சாரி, கொஞ்சம் போட லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி போட்டுட்டேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஸோ ஒரு கோர்ட்டில் உட்காந்துருக்கீங்க. நிறையா கேஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜேகே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஏதோ ட்ரீமில் இருக்க மாதிரி உட்காந்து வந்துருப்பீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் பேர் சொல்லி கூப்பிடவும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களை அடுத்து கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் போய் முன்னாடி நிற்கிறீங்க. அப்படியே தான் அவங்க வந்துட்டு சரி ஓகே உங்களோட ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. நீங்கள் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க வந்துடுவார் அப்படின்னு சொல்லவும், இல்லை ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு. ஸோ கேஸ் வந்து ஹியரிங் போயிட்டுருக்குல்ல, ஸோ இன்றைக்கும் வரலையா? கிட்டத்தட்ட நீங்கள் 1 வீக்காக வரீங்க. கூட டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக இதுக்கு கூட வர முடியாதா உங்களால்? அப்படிங்கிற மாதிரி உங்களை கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதனால தானே சொல்கிறேன், ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது எப்படி 2 பேரோட பெர்மிஷனும் இல்லாமல் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது, அவரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு செம கடுப்பாகுது. அங்கேயே நின்று கால் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஜேகே கால் எடுக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. ஸோ அங்கேருந்து அழுதுகிட்டே ஒரு கேப் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ அப்படி தான் மார்னிங் இருந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி தான் வந்திருப்பீங்க வீட்டுக்கே. கோர்ட்டில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே வரவே இல்லை, கால் எடுக்கலையா? ஸோ திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் கால் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னுமே விடாமல் கால் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 150 தடவைக்கு மேலே பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ கால்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போது கிட்டத்தட்ட மணி ஒரு 2 ஆகுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அவ்வளோ டென்ஷனில் இருந்துருப்பீங்க, காலையிலேருந்து கால் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 2 ஆயிருக்கும், நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. அப்படியே வீட்டு வந்துட்டு திறக்கிற சத்தம் கேட்குது. அப்படியே ஜேகே தான். ஸோ கதை திறந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தது பார்த்தா முன்னாடி ஹால்லேயே நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ கோவமாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு சாரி வைன், கொஞ்சம் வர முடியல, லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள், நான் அவங்ககிட்ட என்ன அப்படி கேட்டேன்? கடைசியாக ஒன்று தானே கேட்டேன், ஒரு டிவோர்ஸ் கேட்டேன். அதுக்குண்டால வந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாதா? நீ வேணா ஹாப்பியாக பார்த்துக்க மாட்டேன், என்னையும் தனியாக போக விட மாட்டேன், இப்படியே நான் தினம் சாகணுமா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசிடுறீங்க. ஆக்சுவலாக 2 பேத்துக்கும் சண்டை எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். எதுக்கு அப்படின்னா அவர் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் திரும்ப சண்டை போட்டே இருக்கிறீங்க. எனக்காக உன்னால் கொஞ்ச நேரம் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகிட்டு 1 இயர் ஆகுது. இது வரைக்கும் நீ வந்துட்டு என்கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பியா? நீ பாட்டுக்கோ ஹாஸ்பிட்டல் நைட்டு பகலும் ஓடிட்டே இருக்க. என்னோடய பர்த்டே கூட உனக்கு ஞாபகம் இருக்குது, அது தெரிஞ்சால் தானே ஞாபகத்துக்கு. கல்யாண நாள் எதுன்னு தெரியாது, எதுவுமே உனக்கு தெரியாது, என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் டிவோர்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன், பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பேசி தீர்க்கணும்னா கூட ஒரு டைம் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜெகன்ட்டு சரி ஓகேவா உட்கார பேசலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் பேசலாமா? பேச வேண்டிய டைமில் பேச முடியலல்ல. இப்போது அந்த டைம்லாம் தாண்டி போயிடுச்சு. நாளைக்கு மட்டும் நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலனா நான் இங்கே சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிடுறீங்க. அவருக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ஸோ இப்படியே தான் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிட்டு போயிருப்பீங்களா? ஸோ அவருக்கு நைட்டில் தூக்கமே வந்திருக்காது, ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துருக்காரு. அடுத்த நாளும் நீங்கள் கோர்ட்டு ஹியரிங் போகிறீங்க. அவர் ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. எனக்கு ஒர்க் இருந்துச்சு, இன்றைக்கி வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிடுறாரு. கோர்ட்டில் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் கேட்குற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா தினம் பார்க்குறாங்கல்ல, அதனால. ஸோ இப்போலாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் கோர்ட்டுக்கே போகிறீங்க டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே வரண்டு கடைசி டைமில் வரவே மாட்டார். கிட்டத்தட்ட இப்படியே 1 மாதம் போகுது. உங்களுக்கு நான் செம்ம கடுப்பாயிடுச்சு. இதே மாதிரி திரும்ப ஒரு நாள் வந்துட்டு நைட்டு லேட்டாக தான் வராரு. நான் இவ்வளோ நேரம் உனக்காக கோர்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, எனது ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு, அதை பார்க்காம வர முடியாதுல்ல, உயிருக்கு போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க. அப்போ நான் சாகிறது உனக்கு தெரியலையா? நான் இங்கே உயிரோடு செத்துட்டுக்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்னு கத்துறீங்க. இன்றைக்கி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சண்டை அதிகமாக போகுது. நீங்கள் வந்துட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிடுறீங்க. அதில் அவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிற மாதிரியெல்லாம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அவருக்கே நல்லா கலங்கிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஹர்ஸாக பேசியிருப்பீங்க. உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நீ மிருகமா? மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறியே, என்னை பற்றி யோசிச்சியா? நான் இங்கே பைத்தியக்கார மாதிரி இருக்கேன். என்னோடய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது என்னங்கிறது உனக்கு தெரியுமா? ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ வந்துட்டு உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வீட்டில் இருக்கிறவங்கள கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு, இங்கே பாரு ஜேகே, நீ டிவோர்ஸ் கொடுக்கலனால எனக்கு பரவாயில்ல,
நாளைக்கு நான் இந்த வீட்டில் விடியறப்ப இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு பெட்ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கிட்டத்தட்ட மணி வந்துட்டு ஒரு 4 இருக்கும். அவர் தூங்கவே இல்லை, மனுஷ பாவம் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. கரெக்டாக வந்துட்டு ஒரு 6 மணி ஆட்டம் இருக்கும். ஸோ எந்திரிச்சு வந்து கதவை தட்டுறாரு. நீங்கள் லாக் பண்ணல, அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சா ஜேகே உங்கள் பக்கத்தில் இருக்காரு. அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, இன்னும் நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கிளம்பு, கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கிளம்பு கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரா. ஸோ உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் இந்த லைஃபு. ஒரு மாதிரி தனிமையாக இருந்திருப்பீங்க. ஸோ அவர்கிட்டேருந்து உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிச்சினாவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தாட் வந்திருக்கும். அதனால தான் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீடம் எனக்கு வேணும், அதாவது இருந்தும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லாமே போயிட்டுமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நீங்கள் டிவோர்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்களும் போய்ட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்புறீங்க. அவரும் போய்ட்டு ஒரு மாதிரி சோகமாக கிளம்பிட்டு தான் வந்துட்டுருக்காரு. அப்படியே தான் 2 பேரும் வந்துட்டு கோர்ட்டுக்கு காலையில் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி போகிறீங்க. தான் கோர்ட்டு திறக்கிற டைம் தான். ஸோ அந்த டைம் நீங்கள் கிளம்பி கரெக்டாக நீங்கள் தான் 2 பேரும் ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஆஜராகிருக்கீங்க. அங்கே கோர்ட்டில் இருக்கிறவங்களே பார்த்துட்டு ஷாக், இதனோட ஹஸ்பண்டான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், ஏப்பா இவ்வளோ நாள் நீ வரவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சும்மா போகிற போக்கில் பேசிட்டு போவாங்கள்ல, அந்த பொண்ணு தானே வந்து இங்கே எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிட்டு வரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போகிறாங்க. ஸோ ஜேகே எல்லாத்தையும் கேட்டுகிட்டே தான் வராரு. இப்போது கரெக்டாக வந்துட்டு எடுத்ததுமே உங்களை நேம் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. ஸோ 2 பேரும் போய் நிற்கிறீங்க. உங்ககிட்ட கேட்குறாங்க ஜட்ஜ் வந்துட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம், எனக்கு இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கூட ஹாப்பினஸ்ஸே இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ஸோ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் தேவைப்படுது, எனக்கு கொஞ்சம் இல்லை சுத்தமாக எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அந்த பக்கம் ஜேகே கிட்டே கேட்குறாங்க. ஸோ மிஸ்டர் ஜேகே, உங்களுக்கு உங்களோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் உங்களோட ஃபேஸே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜட்ஜ் வந்துட்டு, கேள்வி கேட்டது நான்ப்பா, எனக்கு பதில் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய கேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு, எனக்கு இந்த டிவோர்ஸில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்குன்னா அப்படியே செம ஷாக்காக இருக்குது. ஏதோ டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரியே காலையில் பேசி கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே கழுத்தாத்துட்டாலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவம் அதிகமாக வருது. நீங்கள் அப்படியே அங்கேருந்து கத்துறீங்க, என்ன தான் இன்னும் நீ அவமானப்படுத்தலாம் நினச்சிருக்க அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஜட்ஜை பார்த்து, எனக்கு ஒரு சான்ஸ் வேணும், ஸோ நான் கண்டிப்பாக பண்ண தப்பு எதுவுமே திரும்ப பண்ண மாட்டேன், நான் அவளை ஹர்ட் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக என்னால் ஹர்ட் ஆகிருக்கா, நான் அதை ஒத்துக்கிறேன், என் மேலே தப்பு இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு ஒரு சான்ஸ் வேணும், எங்கள் லைஃப்பை நான் திரும்ப ரீபில்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கிட்டே கேட்குறாரு. ஸோ ஜட்ஜும் வந்துட்டு ஹாப்பியாக, சரி ஓகே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்ப்பா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் டைம் தரேன், நீங்கள் அதுக்குள்ளே நீங்களே உங்களோட பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க, ஹாப்பியாக லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு கேட்டுச்சு அப்படின்னா நாங்கள் டிவோர்ஸ் தான் கொடுப்போம், 6 மாதம் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கீழே இறங்கி வராரு. உங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. அப்படியே இறங்கி வந்துட்டு நீங்கள் ஒரு கேப் பிடிக்க போகிறீங்க. ஸோ அவங்க கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து காரில் உட்கார வச்சிடுறாரு. நீங்கள் என்னையே அப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, உனக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் நீ உனக்கு கொடுக்க, அதாவது இவ்வளோ நாள் பண்ணாத ஏதாவது நீ புதுசாக பண்ணிட்டு போறியா, கண்டிப்பாக நீ என்னை இன்னும் கஷ்டப்படுத்தானே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அங்கே நின்று அதாவது கோர்ட் வாசலில் நின்று கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ப்ளீஸ் உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு ப்ளீஸ் காரில் வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை காரில் உட்கார வச்சுட்டு, முதல்ல நம்ம இங்கே எந்த வீட்டுக்கும் போகலாம், போயிட்டு எதாஇருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்னா ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. கண்டிப்பாக என்னாலலாம் அவங்க கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி காரை விட்டு குதிக்க தான் பார்க்குறீங்க. ஸோ கார் சீட் பெல்ட் எல்லாம் போட்டு அவர் கையில் ஒரு உங்கள் கை பிடிச்சிக்கிட்டு அப்படி தான் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருப்பாரு. நீங்கள்னா சீக்கிரம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஆனால் வந்துட்டு ஜேகே உங்களை விடுற மாதிரி இல்லை. திரும்ப கேட்குறாரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும், உனக்கு நான் நிறையா டைம் சான்ஸ் கொடுத்துட்டேன், 1 வருஷமாக கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கவும், சரி ஓகே பட் எனக்கு ஒரு சான்ஸ் லாஸ்ட்டாக கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்கள்
செத்தாலும் சாவனே தவிர இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ ஜிகே பின்னாடியே ஓடி வராரு வேணாம் போகாதன்னு. ஆனால் நீங்கள் கேட்காம அப்படியே வந்துட்டு பின்னாடியே ஓடி வரீங்க. சரி முன்னாடி போகிறீங்க, ஜிகே தான் பின்னாடி ஓடி வராரு. கரெக்டாக உங்கள் கேட் கிட்டே வரும்போது, வாசல் கிட்டே வரும்போது நீங்கள் திறக்கிறதுக்கு முன்னே உங்களோட கேட் திறக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மா அண்ட் உங்களோட அத்தை, அதாவது ஜிகேவோட அம்மா 2 பேரும் சேர்ந்து அப்படி வந்திருக்காங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு, "வயன் நல்லா இருக்கியாடா, வா 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 வா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூட சேர்ந்து ஹாப்பியாக வராங்க. உங்களுக்கு எப்படின்னா ஜெகே கிட்ட தான் பிரச்சனையே தவிர மற்ற யார்கிட்டையும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜெகேவோட அம்மா ரொம்ப ஹம்பிளாக பேசுவாங்க உங்ககிட்ட, ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதனால் அப்படியே உங்கள் கை பார்க்குறாங்க. "என்னடா தங்கம், இது கையில் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கேயாவது வெளில போகிறீங்களா 2 பேரும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து இல்லை இப்போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா அவங்கள பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் ஏதோ மூட் அப்செட்டில் இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ அவங்கள சமாளித்து, "சரி ஓகே, அவங்க ஏதாவது வெளில ட்ரிப் கிளம்புறாங்களோ என்னமோ, பட்டு ஒரு 2 நாள் கழிச்சு போங்க, நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோன்னு" சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஜிகேயோட அம்மா, "சரி பரவாயில்ல, அவங்க வெளில போனால் போயிட்டு வரட்டும், நம்ம இன்னொரு நாளைக்கு வரலாம்" அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மாவுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்கள் மூஞ்சி பார்த்ததுமே. அதனால் இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம்ல, அதனால் ஒரு 1 வீக் இங்கே தங்கலாம், அதுக்கப்புறம் அவங்க எங்கே தான் போய்க்கிட்டோம் இல்லையாப்பா ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும், "ஆமாம் ஆண்டி, நீங்களாம் வந்திருக்கீங்களா, ஸோ நாங்கள் இன்னொரு நாளைக்கு போய்க்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்குன்னா கடுப்பாகுது. அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் திருப்பி கொண்டு போய் உங்கள் ரூமில் போட்டுட்டு, "எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது" அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்படியே கத்திட்டு இருக்கிறப்போ ஜிகே வந்துட்டு உங்களோட அம்மாட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட அம்மா, "சரி இருப்பா, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உங்ககிட்ட தான் வராங்க. நேராக உங்ககிட்ட வந்து, "ஏவன், உங்ககிட்ட நான் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு, "என்ன பிரச்சனை, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் என்னம்மா பண்ணேன்" அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. "எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்க, அதுவும் அவ்வளோ கோவமாக கிளம்பியிருக்க, என்ன பிரச்சனை 2 பேத்துக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவங்கள்ட்ட ஏதாவது சொன்னானா" அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேலாம் என்கிட்ட எதுவும் சொல்ல. "ஆனால் எனக்கு உன்னை பார்த்தா தெரியாதா, இல்லை உன்னை பற்றி தெரியாதா? சொல்லு, உன்னோட அவசர புத்தினால நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? எங்கே போகலான்னு கிளம்பிட்டுருக்க, என்ன பிரச்சனை" அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களோட அம்மாவுக்கு பயந்து இருப்பீங்க. ஸோ அவங்கக்கிட்ட, "என்னாலலாம் இவன் கூட இருக்கவே முடியாது, நான் இவனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு கூட முடியல, அங்கே வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டான், எனக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, நான் இங்கே இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா நானும் இங்கேருந்து கிளம்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதை தந்துட்டு போயிடுறீங்க. உங்களோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. நீங்கள் ஏதோ உங்களோட அம்மா இருக்கிறதுனால கோவத்தெல்லாம் வந்து அவங்ககிட்ட காட்டிட்டு போயிடுறீங்க. பட் அவங்க பாவம் இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? போய் ஜேகே அம்மாட்டே சொல்ல முடியும்? அவங்க ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவாங்க. உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க உடஞ்சி போயிடுவாங்கள்ல. அதனால் வந்துட்டு அவங்க எதுவும் சொல்கிறதில்ல. கம்முனே அமைதியாக, "சரி ஓகே, சரியாக போய்டும்" அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த ஃபஸ்ட் டே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நல்லா தூங்கிட்டுருக்குறீங்க. தூங்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகும்ல, உங்கள் மேலே யாரோ வந்துட்டு கை போட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. "யார் அது, அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். அவங்க ஃபேஸ் கிட்டே, அதான் நீங்கள் திரும்பி பார்க்குறப்போ உங்களோட ஃபேஸ் கிட்டே ஜேகேவோட ஃபேஸும் இருக்கா. ஸோ ஒரு மாதிரி க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. 1 வருஷம் கழிச்சு இன்றைக்கே தான் அந்த மூஞ்சி அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கே எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அமைதியாக அப்படியே தூக்கத்துலேயே, அந்த மாதிரி தூக்க கலக்கத்தில் அரைக்கண்ணில் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கண்ணை சிமிட்டி நீங்கள் ஜேகேவோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. டைம் பார்க்குறீங்க, மணி 8. இந்நேரம் இவன் ஹாஸ்பிட்டல் போயிருப்பானே, இன்னும் தூங்கிட்டுருக்கான், லீவா? இவனுக்கெல்லாம் லீவ் விட வாய்ப்பே இல்லையே, இவன் தான் எல்லா டியூட்டியும் பார்ப்பானே, இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கான்? ஓ, அவனோட அம்மா வந்திருக்கிறனால இங்கே இருக்கான் போல் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கேள்வியும் நீங்களே பதிலுங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜேகே உங்களை நல்லா எப்படி ரைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்துருப்பாரா. ஸோ அவர் கையை எடுத்துகிட்டு நீங்கள் வெளில போகலான்னு பார்க்குறீங்க. கையை எப்படி தூக்கி விட்டாலும் திரும்ப இழுத்து பிடிச்சிக்கிறாரா. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வேறு இருக்குது. ஆனால் கோவம் தலைக்கு மேலே இருக்குது. ஆனாலும் ஒரு இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஷை வேறு வருது. அப்படி திருப்பி கையை தள்ளி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஒரு கொஞ்சம் தூரம் நகர்ந்தா அப்படியே அங்கேருந்து எப்படி சொல்கிறது, அந்த ஜேசிபி மண்ணை இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி அப்படியே பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துக்கிறாரு. ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக வந்திருக்கும். பட் இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, "என்ன புதுசா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்து, "என்னோடய சான்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்" அப்படிங்கிறாரு. "நான் உனக்கு சான்ஸே கொடுக்கல" அப்படின்னு சொல்கிறீங்க. "நீ கொடுக்கலன்னா என்ன, நான் எடுத்துப்பேன், இது என்னோடய சான்ஸ்.
இது என்னோட டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களோட ஃபேஸையே பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு வரவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக போயிடுறீங்க. அந்த பக்கம் நீங்கள் குளிக்க போயிருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ பின்னாடியே ஜேகே வந்துட்டு கால் தட்டிகிட்டே இருக்காரு. என்னடா அப்படின்னு கத்துறீங்க. குளிக்கணும் அப்படிங்கிறாரு. நான் குளிச்சுட்ருக்கேன், நான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பரவாயில்ல டைம் இல்லை, ஸோ 2 பேர் சேர்ந்து குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. எப்படி இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக பாத்ரூமை திறக்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஒரு ஹாப்பியில் அடடா திறந்துட்டாலே கோவம் போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சி எட்டி பார்த்தா அவரோட மூஞ்சில் வந்து ஒரு மக்கு தண்ணி எடுத்து போய் சத்துன்னு அடிச்சுட்டு கதவை சாத்திக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. அதுக்குள்ளே பார்த்தா கதவு சாத்தியாச்சு. ஸோ உங்களுக்கு உள்ள செம்ம சிரிப்பு. ஐயோ இவன் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே வெளியே நின்று கத்திட்டுருக்காரு. ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். சாமி கடவுளே என்னது, கேட்டாலும் தப்பு கேட்கலனாலும் தப்பு, பேசினாலும் தப்பு பேசலனாலும் தப்பு, முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு டவல் வச்சு மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு அந்த பக்கம் போயிருப்பார். சரி ஓகே, அம்மாலாம் வந்துட்டு அத்தெல்லாம் கீழே இருக்காங்கல்ல, நம்ம போயிட்டு சீக்கிரம் அவங்களுக்கு ஏதாவது குக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு வெளில வரீங்க. வந்து பார்த்தா ஜேகே அங்கே வந்துட்டு காணோம், போயிட்டான் பாரு எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா சரி ஓகே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. அப்படியே நீங்கள் கீழே போகிறீங்க. கீழே போய் பார்த்தா கிச்சனில் சவுண்ட் வந்துட்டுருக்கு. வச்சுச்சோ இவங்களே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போய், ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அத்தை நானே வர இருங்க, நீங்கள் போய் உட்காருங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவங்க உள்ளே போய் பார்த்தா அவங்க யாரையும் காணோம், ஜேகே தான் நிற்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா எங்க அத்தை எங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க காலையில நேரமாக கிளம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகே தான் வந்துட்டு இல்லை நீ நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அவங்க நைட்டே சொன்னாங்க நாங்கள் நாளைக்கு மார்னிங் நேரமாக கிளம்பிடுவோம், ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கேருந்து போகிறதுக்கு தான் கொஞ்சம் பஸ் வசதி எல்லாம் இருக்கும், ஸோ அதனால தான் இங்கே வந்தோம், மார்னிங் அவள் என்ச்சா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ ஓகே நாங்கள் இங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பலான்னு பார்க்குறீங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு உங்களை விடுற மாதிரி தெரியல. அப்படி நீங்கள் கரெக்டாக வாசல்கிட்ட வரும்போது ஒரு ஃபுட், அதாவது ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் போட்டு கொண்டு வந்து நீட்டிட்டு சாப்பிட்டு போ அப்படிங்கிறாரு. ஏன் விஷம் ஏதாவது கலந்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை, சாப்பிட்டு போ, பசியோடு போகக்கூடாதுல்ல, என் வீட்டிலேருந்து வெளில வர போகிற அப்படிங்கிறாரு. சொன்னீங்க இதை சாப்பிட்டா என்ன விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிங்கிறாரு. கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நல்லா வந்துட்டு நல்லா சாப்பாடு அள்ளி அள்ளி சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றீங்க. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை குடிச்சிட்டு சாப்பிட்டேன் விடுண்ணே அப்படின்னு சொல்லவும் போ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்ன விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி. போ அப்படிங்கிறாரு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க ஃபுல்லாக லாக்கில் இருக்குது. ஸோ அப்படியே திரும்பி ஜேகே முறைக்கிறீங்க. என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னாச்சு போகிறானல்ல என்ன கேட்குற அப்படின்னு அவர் கேட்குறாரு. எதுக்குடா லாக் பண்ண, கீ கொடு அப்படின்னு சொல்லவும் நான் லாக் பண்ணல அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. போய் பேசாத, இங்கே பாரு லாக்காக இருக்குது, கீ எங்கே அப்படின்னு சொல்லவும் அவருக்கும் ஒன்றும் தெரியல பாவம். நான்லாம் லாக் பண்ணலப்பா, நீ வெளில போனால் நானும் கூட வரலான்னா இங்கே பாரு காலையிலே ரெடியாக இருந்தேன், ஆனால் நான் லாக் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து திறந்து பார்க்குறாரு. அப்போது நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே காரில் வந்துட்டு அப்படியே உங்களோட அம்மாவும் உங்களோட அத்தையும் ஒரு கீ வந்துட்டு கையில் வச்சு சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அது வேறு எந்த கீயும் கிடையாது, உங்களோட வீட்டு கீ தான். ஸோ அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களோட வீட்டுக்குள்ளேயும் லாக் பண்ணியாச்சு, கேட்லேயும் லாக் பண்ணியாச்சு. ஸோ எல்லா சாவியும் அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க விட்டால் தான் நீங்கள் போக முடியும் அந்த மாதிரி. ஸோ 2 பேரும் உடனே ஃபோன் எடுத்து அவங்களோட அம்மா கால் பண்ணி கீ கேட்குறீங்க. அவங்க அச்சோ தெரியாமல் பழக்க தோசைலாம் பூட்டிட்டு நாங்கள் சாவி எட்டு வந்துட்டோப்பா, நீங்கள் 2 பேரும் வீட்டிலே இருங்க, நான் வந்துட்டு வந்துடுவோம், 2 நாளில் வந்துடுவோம், வந்து ஓப்பன் பண்ணி விடுறோம், வீட்டில் எல்லா திங்ஸும் இருக்குல்ல சமைச்சு சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்க பாட்டு கூலாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிறீங்க. ஸோ கேட்காது ஒன்றும் பெரிய பிரச்சனை மாதிரி தெரியல, பட் உங்களுக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன்லாம் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்களை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்தளவுக்கு தாங்குறாரு. உங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இவன் தான் நான் இது ஒரு வேளை 2 நாளைக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 days ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி ஓகே அம்மா வந்துடுவாங்க சாவி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அவங்ககிட்டேருந்து மெசேஜ் தான் வருது, நாங்கள் வரத்துக்கு இன்னும் ஒரு 2 days ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அவங்க அப்படி சொன்னது உங்களுக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு. உடனே கால் பண்ணி, என்னம்மா நினச்சிட்ருக்க, எனக்கு அவன்கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும், அதுவும் அவன் கொடுக்க மாட்டான், அட்லீஸ்ட் நான் இங்கேருந்து போகலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறீங்க, என்ன தான் பண்ணலான்னு இருக்கீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு வயன், நீங்கள் 2 பேரும் நாங்கள் சொல்லியா கல்யாணம் பண்ணீங்க, 2 பேரும் லவ் பண்ணுறோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டீங்க. சரி ஓகே, நாங்களும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லாலாம் வாழ்ந்து காட்டணும், எதுக்கு இந்த மாதிரி டிவோர்ஸ் அதுன்னு கேட்குற, உனக்கு நீ எந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணங்கிறது ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆகுறீங்க. ஆமாம்மா, இப்போ கூட அதை விட அதிகமாக தான் நான் அவனை வந்துட்டு லவ் பண்ணுறேன், ஆனால் அவனுக்கு அதில் 1% கூட அவன் என்னை லவ் பண்ணலைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, பழைய விஷயங்களெல்லாம் யோசிச்சு பாருடி, அதுக்கப்புறமா எந்த முடிவாக இருந்தாலும் எடு, கோவத்தில் எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வேறு ஜெயிக்க கண்டபடி பிடிச்சி திட்டி விட்டுருப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அவர் உங்கள் பக்கத்துலேயே வந்திருக்க மாட்டார். அந்த அன்னைக்கு அவர் பாட்டுக்கு தனியாக போயிட்டு ஒரு ஹாலில் உட்காந்துட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே பெட்ரூமில் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி என்ன பழசு, ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, இவன் அப்போ தான் எனக்கு கண்டுக்க மாட்டான், நான் மட்டும் தான் பின்னாடி தெரிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. அப்படியே தான் உங்களே அறியாமல் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த அன்றைக்கி காலேஜ் ஃபஸ்ட் இயர், ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணணும். காலையில் வந்துட்டு இந்த காலேஜ் பஸ்ஸெல்லாம் உங்களுக்கு இல்லை அந்த அன்றைக்கி, நீங்கள் அவுட் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்குமா. நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஸ்கூட்டி கேட்டு சண்டை போட்டுருந்துருப்பீங்க. பட் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் இயர்லாம் அவ்வளோ தூரம் வந்துட்டு வண்டியில் விட முடியாது, உனக்கு தடன்னு கூட ஒழுங்காக தெரியாது, பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வரைக்கும் உனக்கு தடம் தெரியாது, நீங்கள் இன்னும் காலேஜ் வரைக்கும் போவியா அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த கடுப்பில் வந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் வில்லனா எனக்கு பைக்கே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு திருடுத்தனமாக உங்களோட ஸ்கூட்டி சாவி இருக்கும். ஸோ உங்களோட அம்மா ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே ஸ்கூட்டி சாவியை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு ஒரே வட்டமாக ஓடிருப்பீங்க. அப்படியே தான் உங்களோட அம்மா கத்துவாங்க, அது கூட காதில் போட்டுக்காமல் ஓடுறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பியிருப்பீங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த டிராஃபிக்கெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க டிராஃபிக்கில். அடுத்து வந்துட்டு சிக்னல் எடுத்துடுறாங்க. ஸோ எல்லா வண்டியும் போகுது. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற வண்டி ரொம்ப நேரம் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்களா. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு இரிட்டேட்டாக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் போயிருந்திருப்பீங்க. அவளே பிக்கப் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ தான் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை டைவர்ட்டே பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு கரெக்டாக காலேஜ் போகிறதால சும்மாவே தெரியாதா. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கவும் பதட்டத்தில் நீங்கள் நேராக போகிறதுக்கு பதிலாக சைடு கட் எடுத்துருப்பீங்க. ஸோ அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு காலேஜே வந்த மாதிரி இல்லை, ஆனால் வந்துட்டு உங்களோட காலேஜ் இதே மாதிரி ரொம்ப லாங்காக கொஞ்சம் இன்டீரியராக உள்ளதாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஓகே, நம்ம காலேஜ் இப்படி தான் போகும், கரெக்டாக தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாராவுக்கும் கரெக்டாக வழி தெரியல. என்னையே கரெக்டாக தான் போறியா அப்படின்னு கேட்குறா. ஏய், நான் கரெக்டாக தான் போகிறேன், நீ பயப்படாத, அதான் நான் இருக்கல்ல அப்படிங்கிறீங்க. அதுதாண்டி எனக்கு பெரிய பயமே, நீ இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நீ இருக்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறா. நீங்கள் வாய் ஓவராக பேசுனீங்கன்னா இங்கே இறக்கி விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ அவளும் வந்துட்டு இவக்கிட்ட எது சண்டை போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு வரா. ஸோ அப்படி தான் போகிறீங்க போயிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கே டவுட் வந்துடுது, நம்ம கரெக்டாக தான் போகிறோமாடி அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே மேப் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கலான்னு பார்த்தா மொபைல் வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. சரி சாரா, நீயாவது ஃபோன் எடுனா. என் ஃபோன் தான் கடையில் கொடுத்துருக்கேன், ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி கடுப்பாகுது, நமக்கே தான் இந்த மாதிரி நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே போகலாமா வேணாமா, இல்லை வந்த வழியே திரும்பி போயிடலாமான்னு பார்க்குறீங்க. இல்லை ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், ஒரு 1 கிலோமீட்டர் போகலாம், அதுக்கப்புறமா காலேஜ் வரலன்னா திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. ஆனால் கரெக்டாக வந்துட்டு ஒரு பெரிய காலேஜ் உங்களுக்கு தெரியுது. இப்போ தான் 2 பேர்த்துக்கு உயிரே வருது. அப்பா சாமி, காலேஜ் வந்துருச்சுடி, கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நேராக அந்த காலேஜுக்குள்ளேயே போயிடுறீங்க. ஸோ பார்க்கிங் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டே அப்படிங்கிறனால கரெக்டாக எதுவும் தெரிய மாட்டேங்குது. பட் பார்க்கிங் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியான்னு மாதிரி போட்டிருப்பாங்களோ, ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது. நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெவலப் சைடு இருப்பீங்க, கம்ப்யூட்டர் சைடு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஐடி கார்டெலாம் கூட எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டே போனால் தானே எல்லாமே ஒன்றா கொடுப்பாங்க, அதனால எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஓடுறீங்க. ஸோ அவங்களும் இந்த காலேஜெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் இயர் தானே, ஸோ எல்லோரும் இப்படி தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. இப்போ நேராக நீங்கள் போகிறீங்களா, போய்ட்டு உங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. சாராக்கிட்டேயும் வந்துட்டு தடமே தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரி ஓகே இரு, இங்கே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. சரி ஓகே, என்னது எல்லாம் வெள்ளை கலர் கோட் போட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. சார் வந்துட்டு, என்னடி
காலேஜ் மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறா. இல்லை இல்லை இல்லை, லேபு கோட் எடுக்கண்டி, நம்மளும் இந்த மாதிரி கோட்டெலாம் போடுவோம். ஸோ எல்லாம் லேப் கோட்டு போய் போட்டு தெரியுறாங்க. சரி ஓகேவா கேட்கும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் இருக்கான். ஸோ நீங்கள் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஸோ திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான் அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதாவது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியே ஜேகே உங்களை வியர்டாக பார்க்குறாரு. உங்களுக்கு புரியல அவர் ஏன் அப்படி பார்க்குறாருன்னு. இல்லைங்க உங்களுக்கு தெரியலன்னா ஓகே, நான் போய்க்கிறேன், நானே போய் வரேன்ட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கீங்களா, இல்லை ஏதாவது ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் எங்கே உங்களை ப்ராங்க் பண்ண போகிறேன், நானே ஃபஸ்ட் இயர், எனக்கு கரெக்டாக எந்த கிளாஸுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, இல்லை இது மெடிக்கல் காலேஜ் தெரியலையா, அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இப்போ தான் 2 பேரும் பார்க்குறீங்க. அப்படி 2 பேருக்கு செம ஷாக்காக இருக்குது. காலேஜ் வரலன்னு சொல்லிட்டு கடைசியாக ஏதோ ஒரு காலேஜுக்குள்ளே போந்திருக்கீங்க, அதுவும் அது மெடிக்கல் காலேஜ் வேறு. அப்படியே உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. பேன்னு முடிச்சுட்டுருக்குறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே ஆக்சுவலாக வந்துட்டு தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் ஐயோ காலேஜ் மாற்றி வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, போச்சு நான் போகிறேன் சாரிங்க தேங்க்ஸுங்க அப்படிங்கிறீங்க. ஒன்றா சாரி சொல்லுங்கள், ஆனால் தேங்க்ஸ் சொல்லுங்கள், நான் ரெண்டுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இல்லைங்க தெரியல, ரெண்டுமே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்கிங்க்கு போகிறீங்க. ஸோ போயிட்டு பைக் எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஓடுறீங்க. ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஓட்டிகிட்டு வரீங்க. கரெக்டாக ஜேகே கிட்டே வரும்போது அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஐயோ இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஜேகே எட்டி பார்த்துட்டு ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்கே பாருமா பெட்ரோல் இல்லை அப்படிங்கிறாரு. பெட்ரோல் இல்லையா, ஓயோயோ போச்சு, எவ்வளோ தூரம் வந்தேன், இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போவேன், அவ்வளோதான் முடிஞ்சு, என் கதையாக முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி புலம்புறீங்க 2 பேரும். ஸோ ஜேகே வந்துட்டு பார்க்குறாரு. ஓகே பட் இங்கே எல்லாத்துக்கிட்டேயும் டீசல் தான் இருக்கும். இங்கே பார்க்கிங்கில் வந்துட்டு கார் தான் எல்லாமே நிற்கும், பைக் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறனால ஸ்டூடெண்ட் எல்லாம் இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஹாஸ்டல் தான். ஸோ ஸ்டாஃப் எல்லாம் காரில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பெட்ரோலும் கிடைக்காதான்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லவும், அவங்க செக்யூரிட்டி கார்டெலாம் வந்துட்டு எல்லாம் கிளாஸ்க்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி விரட்டிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஜேகே டக்குன்னு வந்துட்டு உங்களை கை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்களும் அப்படி சாராக கை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே 3 பேர் அப்படி ஓடுறீங்க. ஜேகே கிட்டே கேட்குறீங்க, எங்கெங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் நின்று மாட்டினா அவ்வளோதான், இவங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிடுவாங்க, என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. சொன்னீங்க ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு அவரோட லாக்கருக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்கள் 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு கோட் கொடுக்குறாரு. எதுக்கு எங்களுக்கு இது அப்படின்னு சொல்லவும், எதுவும் பேசாதீங்க, நிறைய பேர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கோட்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா, அதாவது எல்லாத்து மாதிரி நீங்களும் இருந்தால் உங்களை யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது நான் வந்துட்டு இங்கேருந்து உங்களை அனுப்பிச்சி விட்டுறேன், ஆனால் இப்போதைக்கு முடியாது. ஈவினிங் எல்லோரும் கிளம்புவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் தான் உங்களை அனுப்பிச்சி விட முடியும். அது வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான்டா புது கதையாக இருக்குது, நான் தெரியாமல் மாட்டேன்னு சொன்னால் கூட விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் விட மாட்டாங்க, இங்கே எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நீ கூட வா, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேச்சு அங்கே கூப்பிட்டு போயிடுறாரு அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அம்மாடி இப்படி தான் இருக்குமா மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை வேணால் பார்த்து அழகாக இருக்குன்னு நினைக்காத, லேபெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையே என்கிட்ட சொல்கிறீங்க, இன்றைக்கி கிளாஸ்க்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நான் என்னோடய நோட்ஸ் எடுக்க வந்தேன், இப்போ நம்ம லேபுக்கு போகிறோம் அப்படிங்கிறாரு. லேபுக்கு ஐயோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிடுறாரு. அப்படி தான் லேபுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கங்கே வந்துட்டு டெட் பாடியெல்லாம் வச்சு ஏதோ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு நான் தலை சுற்றுது. சொன்னீங்க, இல்லை என்னால் இங்கே இருக்க முடியாதுப்பா, நான் கிளம்புற ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஜேகே கிட்ட கண்ணிலே ஜாட பண்ணுறீங்க. அங்கே சாரானா ஒரு மாதிரி ஷாக்காகி நின்னவ தான் சந்திரமுகி படத்தில் வடிவேல் நிற்பார்ல அவர் மாதிரி நின்றுட்டுருக்குறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு எப்படி ஆகிட்டான்னு, தயவு செஞ்சு இங்கேருந்து கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துல ஏதாவது சத்தம் போட்டு ஏதாவது இது பண்ணால் ஜேகேவும் சேர்த்து மாட்டிப்பாரா. ஸோ அங்கே வந்துட்டு என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாகிடுறீங்க. சாரா அப்படி பேயறிஞ்ச மாதிரி தான் நிற்கிறா. ஏன் அப்படின்னா ஒரு டெட் பாடி வச்சு அவங்க வந்துட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறது எப்படி, எப்படி சொல்கிறது, இறந்துட்டாங்கன்னா ஏதோ பண்ணுவாங்கல்ல,
போஸ்ட்மார்ட்டமாக அது பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு குடலை புரட்டுது, ஐயோ என்னால் முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படி இப்படி கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் ஆயிடுது அந்த கிளாஸ் முடியறதுக்கு. ஒரு வழியாக அங்கேருந்து வெளியே வந்து தான் மூச்சே விடுறீங்க. இன்னும் சாரா பேய் அந்த மாதிரியே தான் இருக்கிறா. ஐயோ இவன் வேலை இப்படி இருக்காளே, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஏய் சாரா அப்படிங்கிறீங்க. அவள் அப்படியே தான் ஷாக்காக ஒரே இடத்த பார்த்துட்ருக்கா. எங்கே திரும்பினாலும் திரும்புகிறா. ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. எங்கே ஜேகே வேற சத்தம் போடாத, உங்கள் தேவையில்லாமல் உனக்கு ஹெல்ப் பண்ணி போய் நானும் மாட்டிப்பேன் போல அப்படிங்கிறாரு. ஸோ அப்படிதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் ஃபேஸில் தண்ணியெல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறமா தான் அவள் கொஞ்சம் நார்மலே ஆகுறா. என்னடி என்ன நடந்துச்சு, நம்ம முன்னாடி இருந்தது டெட் பாடியா அப்படின்னு அவள் கேட்குறா. ஆமாடி டெட் பாடி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்போ நம்ம டெட் பாடி பக்கத்துலேயே அவ்வளோ நேரம் நின்றுருந்தோம் அப்படிங்கிறா. ஆமாம் சாரா அப்படிங்கிறீங்க. இங்கே ஜேகேக்கு சிரிக்கிறது அழுகுதானே தெரியல நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு. இங்கே பாருங்கள் ஆஃப் டே போயிடுச்சு, ஒரு ஆஃப் டே தான். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சதுமே நான் உங்களை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பி வச்சிடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு அப்புறமாவது கொஞ்சம் நார்மலாக இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிட கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் போய் சாப்பிட்றீங்க. ஆனால் உங்களுக்கு சாப்பிடவே முடியல. சாப்பாட்டை பார்த்தாலே அந்த அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணது தான் ஞாபகம் வருது. ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டாக்டர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, மென்டலி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. பட் உங்களை திட்டுப்புன்னு கொண்டு போய் நிற்க வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு பயமாக தானே இருக்கும். அது மாதிரி ஒரு மாதிரி குடலை புரட்டிகிட்டே வருது. சாரானா வாமிட்டே எடுத்துடுறா. அப்படி தான். ஸோ ஒரு வழியாக லஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப அந்த லேப் இல்லைன்னு கேட்கவும் ஜேகேவும் அந்த லேபெல்லாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம அவுட் பேஷண்ட் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே இதாவது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே நீங்களும் 2 பேரும் மாஸ்கெல்லாம் போட்டு போகிறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே கோட்லாம் போட்டுட்டு அவர் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாரு. ஏன்னா அவர் மட்டும் தனியாக தெரியும்ல, அதனால் மாஸ்க் போட்டுக்கிறாரு. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா என்ன மாஸ்க்கோட தெரியுறீங்கன்னு சொல்லவும் ஜேகே மட்டும் மாஸ்க் கழட்டிட்டு எல்லாம் ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாரா. சரிப்பா போட்டுக்க அதுவும் சரி தான், மாஸ்க் போட்டே போங்கப்பா கழட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ ஜேகே அப்போ தான் ஹவா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸர் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா நீ இங்கே எங்கேயுமே வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. அது இப்படி தெரியாமல் தானே வந்தேன், விட மாட்டிங்களா என்ன, அது எதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி நீ ட்ரீட் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு நீ காலேஜ் விட்டு காலேஜ் வந்ததெல்லாம் தப்பில்லை, ஆனால் எங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்து பர்மிஷனே இல்லாமல் நீ பாட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க பார்த்தியா, அதுதான் பிரச்சனை. இங்கெல்லாம் வெளியாட்களை உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு பயமுறுத்துறாரு. நீங்கள் ஐயோ நான் தப்பு தான் பண்ணிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே பயம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு வெளில கூப்பிட்டு போகிறாரு. என்ன அப்படின்னா சின்ன கிளாஸ்லாம் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க வேறு வழி இல்லாமல். இப்போ வந்துட்டு ஜேகே வந்து ஊசி போடணும். எப்படின்னா ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணணும். இப்போவே ட்ரெயின் அப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த மாதிரிலாம் ட்ரெயின் அப் பண்ணுவாங்க போல். எக்ஸாக்டாக எனக்கு மெடிக்கல் காலேஜ் பற்றி தெரியாதுங்கடியா, சும்மா நானும் அடிச்சு விட்றேன் ஓகேவா. சரி ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே வந்து அங்கே அவுட் பேஷண்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ கூட வந்துட்டு ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்களே, ஸோ பெரிய டாக்டர் அவங்களெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கிறப்ப அவங்க கண்ணுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே பார்த்து கரெக்டாக சொல்லணும். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லணும். அந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்து கரெக்டாக சொல்லிகிட்ருக்காரு. ஸோ உடனே வந்துட்டு ஓகே இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா இன்ஜெக்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு போடுறாரு. ஸோ கரெக்டாக எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறாரு. அதனால ப்ரொஃபஸர் வந்துட்டு குட்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி திருத்துன்னு முழிக்கிறீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தான் அடுத்த பேஷண்ட்டை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜேகேக்கே ஷாக்காக இருக்குது. ஐயோ மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நீங்கள் அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டே அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கீங்களா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இன்னொரு பேஷண்ட் கிட்ட கொண்டு போய் நிற்க வச்சு உங்கள் கையில் ஸ்டெதஸ்கோப்பெல்லாம் கொடுத்து செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் காதில் மாட்டுறதுக்கு பதிலாக ஸ்டெதஸ்கோப்பை மறந்து போயிட்டு ஒரு பதட்டத்தில் அந்த பேஷண்ட் காதில் மாட்டிட்டு அந்த ஆப்போசிட் சைடு இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து உங்களோட நெஞ்சில் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் வந்து செம ஃபாஸ்ட்டாக அடிக்குதா, உங்களுக்கு கை காலெலாம் நடங்குது, ஒரு மாதிரி உதறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர் அப்படியே உங்களவே பார்க்குறாங்க. இங்கே ஜேகே உங்கள் காலை போட்டு மிதிக்கிறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு. நீங்கள் செக் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஜேகேவோட ஹார்ட்லேயும் வந்துட்டு கொண்டு போய் ஸ்டெதஸ்கோப் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்டெதஸ்கோப் உங்கள் கையில் ஒரு கையில் இருக்குது, ஆனால் உங்களோட இன்னொரு எம்டி கை இருக்கும்ல, ஸோ அதை கொண்டு போய் ஜேகேவோட ஹார்ட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு நான் செக் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. இது டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும் அவருக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லைட்டாக அவருக்கு பட்டர்ஃப்ளைலாம் வர மாதிரி இருக்குது. ஸோ யாரும் இப்படியால் டச் பண்ணது இல்லை போல். ஸோ அவர்னால வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கே ஷை ஆகுது, ஒரு மாதிரி வேக்குது.
சாரா தான் பார்த்துட்டு ஐயோ பைத்தியக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையேன்ட்டு அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் காதில் இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட அதை எடுக்கிறதுக்கு போனால் அந்த பேஷண்ட் வந்துட்டு இந்த பொண்ணோட ஹார்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குதுப்பா, விட்டால் வெடிச்சிடும் போல் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா ரியலைஸ் ஆகுறீங்க, ஐயோ மாட்டிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க காதில் எடுத்து உங்கள் காதில் மாட்டிட்டு இப்போ அவங்களை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஸ்டெதஸ்கோப் அவங்களோட ஹார்ட்டுக்கிட்டலாம் வைக்கிறீங்க, செஸ்ட்லலாம். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, பட் இருந்தாலும் வந்துட்டு அமைதியாக வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் டாக்டர் என்னம்மா 3rd இயர் படிக்கிற, ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எதுக்கு இவ்வளோ பதட்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே ஊசி போடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் வந்து சொல்கிறாரு, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இதை எடுத்து போடுன்னு. உங்களுக்கு பார்த்தா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மயமயங்குது, எல்லாம் பெரிய பெரிய ஊசியாக இருக்குது, ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குதா தொடறதுக்கே. ஜேகே வேற ஒரு மாதிரி முழிக்கிறாரு, போச்சு மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் கை கல்லாம் நடுங்கிட்டு போச்சு அவ்வளோதான், எப்படியாவது ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறீங்க. ஆனால் டாக்டர் செம கடுப்பாயிட்டாரு, என்ன சாவடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஏன்னா நீங்கள் வேறு எதுவும் எடுத்திருப்பீங்க. அவ்வளோதான், அவர் ஒரு கற்றுன்னு போச்சுன்னா அங்கேயே மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு என்னப்பா ஆச்சு இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு, உன் ஃப்ரெண்டு தானே, யார் இது பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது பூஜா அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு ஜெகியோட ஃப்ரெண்டோட பேரும் பூஜா தான். ஸோ அந்த பேர் சொல்லி அப்படி சமாளிச்சிடுறாரு. பூஜா இன்றைக்கி ஆக்சுவலாக லீவு, ஆனால் அவள் பேரில் உங்களை அங்கே உட்கார வச்சுருக்காரு. ஸோ ஜேகே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே தண்ணி தெளித்து எழுப்பி விட்டு டாக்டர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அடுத்த பேஷண்ட் பாருங்கள் டாக்டர், நான் இவ்வளோ கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாராவும் ஜேகேவும் உங்களை தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்படியே சாரா அவங்கள பார்க்குறா, என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்க, பேசாமல் அம்மா அப்பா சொன்ன மாதிரி பஸ்ஸில் வந்திருக்கலாம், உன் பேச்சை கேட்டு பைக்கில் இப்படி மாட்டிட்டேன் பார்த்தியா, விட்டால் என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க போல், அவ்வளோ பயமாக இருக்குடி அப்படிங்கிறா. நீங்கள் அதை விட பயந்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, காலையில் சாப்பிடாம கொலை மூடி வந்திருப்பீங்களா, அதனால ஜிக்கே வந்துட்டு சரி ஓகே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க எது இன்ஜெக்ஷனா, அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் கொஞ்சம் கூட உனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணால் பிதுக்கி காட்டுறாரு. பாரு கொஞ்சம் கூட ரத்த ஓட்டமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி நீ உயிரோட இருக்கிறன்னு எனக்கு இன்னும் தெரியல. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீ வேம்பயரா அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னை பற்றி எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படி தான் தெரியுது, உயிரோடு இருக்க, ஆனால் உயிரோடு இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை, வேம்பயர் தான் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஜெக்ஷன் எடுத்திருக்காரு. பேச்சு கொடுத்துட்டே நீங்கள் அப்போ தான் நல்லா பார்க்குறீங்க, இன்ஜெக்ஷன் பெருசாக இருக்குது, ஐயோ வானா அப்படின்னு சொல்லவும் போட்டு தான் ஆகணும், இல்லைனா நீ க்யூர் ஆக மாட்டேன், சாயந்தரம் வீட்டுக்கு போக முடியாது, இங்கேருந்து மெயின் ரோடு வரத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா, ஆல்ரெடி நீ 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருப்ப கரெக்டாக அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லவும் அப்போது ஒழுங்காக நல்லா இருந்தீங்கன்னா தான் இங்கேருந்து திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு போக முடியும், இல்லைனா இங்கே ஏதாவது அட்மிட் பண்ணணும் பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. இல்லை வேணாம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை நீட்டுறீங்க. இது கையில் போடுறதில்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் திரும்ப அப்படிங்கிறாரு. நீங்கள் எதாச்சி போ, என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, அறிவில்லையாடா மடப்பையில அப்படின்னு கத்துறீங்க. ஜெக்கிக்கு ஒன்றும் புரியல, நான் ஊசி தானே போடுறேன்னு அதுக்கே எப்படி திட்டுற அப்படிங்கிறாரு. அது எப்படி ஒரு பொட்ட பிள்ளைக்கு இந்த மாதிரி பட்ட பகலில் திரும்ப ஊசி போடுறாங்கிற அறிவில் அவனுக்கு சீக்கிரம் பிடிச்ச நாய் அப்படிங்கிறீங்க. சாராக்கு வேறு சிரிப்பாக இருக்குது உங்களோட நிலைமையை பார்த்துட்டு. அவருக்கு சிரிச்சுட்டு இருக்கவும் வாய் மூடுற நீ அப்படிங்கிறீங்களா. ஸோ இந்த பக்கம் ஜேகே நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரா. நீ படிச்சுட்டு தான் டாக்டர், நீ இன்னும் டாக்டர் ஆகலை, அப்படியும் கையில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கத்துறீங்க. ஓகே நான் டாக்டர் ஆக போகிறவன், ஸோ நான் இது என்னோடய கடமை, இதனோட வேலை, இதை நான் சேவையாக தான் செய்கிறேன், தப்பான எண்ணத்துலலாம் நான் செய்யலை அப்படிங்கிறாரு. நீ எதை பார்க்க இவ்வளோ ஃபிலாசபியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நான்லாம் வந்துட்டு மற்ற பொண்ணு மாதிரி கிடையாது, எனக்கு எப்பவுமே லேடி டாக்டர் தான் வேணும், யாராவது பொண்ணுங்க தான் வர சொல்ல போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொண்ணுங்களா, நான் எங்கடி போகிறது இந்நாட்டில் பொண்ணுங்களுக்கு, அவங்களாம் வேறு லேபில் இருப்பாங்க, இப்போதைக்கு நான் தான் இங்கே இருக்கேன், ஊசி போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் ஐயோ சாமி ஆளை விடுடா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு ஓடவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஓடுறீங்க, கரெக்டாக எங்கேயாவது தள்ளி ஓடி இருக்கக்கூடாதா, கரெக்டாக போயிட்டு நம்மளோட ப்ரொஃபஸர் இருக்கிறார்ல அவர் நிற்கிற வாடகை வரைக்கும் ஓடிட்டு அவர் காலையே பொறுத்துன்னு போய் தடுக்கி விட்டு விழுந்திருப்பீங்க. ஸோ அவர் என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அதுக்குள்ள டக்குன்னு மாஸ்க்கை போட்டுட்டு டாக்டர் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லவும் என்னாச்சு என்னோடய வாய்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் பூஜா வாய்ஸால் தெரியும்ல, 3 வருஷமாக படிக்கிறாள்ல, அதனால் அது கொஞ்சம் கோல்டு டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே ஜேகே
கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்லை, ரொம்ப சாப்பிட்றதே இல்லைன்னு நினைக்கிறவ கரெக்டாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகே சிரிச்சுட்டே, டாக்டர் நான் தான் கையில் வச்சுருக்கேன், இப்போ போட்டுறேன்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. இப்போ உங்களால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதா அப்படியே நிற்கிறீங்க டாக்டர், வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏய் என்னம்மா இப்படி வேணும்னு சொல்கிற, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்டடாக அதுக்கப்புறம் நீ டியூட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஐயோ டாக்டர் வேணாம் டாக்டர் ஏதாவது பொண்ணுங்க இருந்தால் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், ஓ கொஞ்சமாக இருக்கா, சரி ஓகே, ஏம்மா நீ போட்டு விட்டுருமா, நீ பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாரா கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே ஜேகேக்கு சிரிப்பாக இருக்குது. நீங்கன்னா இவளுக்கு எதுடா ஊசி எதுன்னு கூட தெரியாது, ஊசி எது அது கூட இவளுக்கு தெரியாது, இவ இப்படி எனக்கு ஊசி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஜேகே சிரிச்சுட்டே சாரா கிட்ட கொடுத்துட்றாரு. அவளுக்கு கையெல்லாம் விட நடுங்குது. அப்படியே அவன் நடுங்கிட்டு உங்கள் கிட்ட கொண்டு வரா. நீங்கள் கொண்டுறாதடி ப்ளீஸ்டி, எனக்கு ஊசியே வேணாடி, போடுற மாதிரி நடிடி அப்படிங்கிறீங்க. அவளுக்குன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் எக்கு தப்பாக வந்துட்டு உங்களோட எப்படி சொல்கிற டாப்பில் கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு, வைனர் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காத, எங்கேயாவது குத்திட்டுனா மன்னிச்சுக்கோடி, எனக்கு கையெல்லாம் நடுங்குதுடி அப்படிங்கிறா. ஏன்னா ஊசி போடுறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும், தெரியாதவங்களுக்கு அது கஷ்டம் தானே. அப்படியே அவளுக்கு இங்கே குத்துட்டான்னு எல்லா பக்கம் அவள் கையை வச்சு குத்திட்டு இருக்கா. ஐயோ இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கடுப்பாகுது. ஸோ அங்கே ப்ரொஃபஸர் இருந்துட்டு, என்னம்மா போட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் டாக்டர் போட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னுமா ஒரு ஊசியை போடுறீங்க, ஜேகே போய் பாருப்பா அப்படிங்கிறாரு. ஜேகே உள்ள வந்து பார்த்தா அவள் ஒவ்வொரு இடமா குத்திக்கிட்டு இருக்கிறா, கை வச்சு இங்கேயா எங்கேன்னு தெரியல. நீங்கள் போட்டேன்னு சொல்லுடி, அந்த மருந்தால கீழே குத்திடுடி, ஏன்டி என் மருந்தை வாங்குற அப்படின்னு சொல்லவும், ஐயோ எனக்கு பயமாக இருக்குதுடி, இல்லைன்னா இரு நான் தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இந்த வாய்ப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காதுல்லன்ட்டு அவள் எங்கேயும் குத்துறதுக்கு ரெடி ஆகிட்டா. உங்களுக்கு நான் பயம் ஆயிடுச்சு. அவள் கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு அமைதியாகிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவள் கையை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஜேகே உள்ள வந்துட்டாரு. வந்து பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், அதை நீங்களே ஊசி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஜேகே கிட்டே கொடுத்துட்றா. இப்போ வேறு வழியே இல்லை, ஜேகே தான் ஊசி போட்டாங்கணும். உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அந்த பில்லோவை வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு அந்த மூஞ்சியே வெளியே காட்ட மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் கவுந்து படுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஊசியும் போட்டாங்க, அது வேறு வலிக்குது, ஐயோன்னு கத்த வேறு செஞ்சிட்டீங்க. ஸோ அந்த டாக்டரும் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு, இதுங்களா எங்கள் டாக்டராக என்ன பண்ண போதும், இதுங்களே இந்த கற்றுதுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிருப்பார். ஸோ இங்கே ஜேகேக்கு சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே, ஏதாவது அவளே ஏற்கனவே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கா, ஸோ நம்மளும் சிரித்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி தலகாணி எப்படி கவுத்தி வச்ச மாதிரி மூஞ்ச தலகாணிக்குள்ளே வச்சு அமுத்திக்கிறீங்க. ஐயோ மூச்சு மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரா தான் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறா. இந்த பக்கம் ஜேகே சரி ஓகே ஊசி போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பார். ஸோ அந்த பக்கம் ஜேகே போன அடுத்த செகண்ட் நீங்கள் எந்திரிச்சு போச்சு மான போச்ச மரியாதை போச்சு, ஐயோ கடவுளே சாரா என்னடி இப்படி ஆயிடுச்சு, நீயே குத்திருந்தா கூட பரவாயில்லடி, எனக்கு வலிச்சிருக்காது, இப்போ என்னடானா எனக்கு மனசு வலிக்குது, போயும் இப்படி நான் எப்படியா மூஞ்ச மறுபடியும் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவளுக்கு சிரிப்பாக இருக்குது. இதெல்லாம் தேவையா, ஒழுங்காக காலைல வேறு பஸ்ஸில் வந்திருந்தா இத்தனை பிரச்சனையாக இருந்திருக்காது, எல்லாம் உன்னால தான், ஆனாலும் அந்த பையன் அழகாக தானே இருக்கான் அப்படின்னு 2 பேரும் மறுபடியும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சொன்னீங்க ஆமாம்ல, செம்ம அழகாக இருக்கான், ஆனால் இப்படி எனக்கு அசிங்கமாயிடுச்சு, எனக்கு திரும்ப எப்படி அவன் மூஞ்ச பார்க்கறது எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஜேகேக்கு என்னவோ தெரியல, அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பாகவே இருக்குது. வெக்கப்பட்டு சிரிச்சிட்டே இருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும். காலையில் அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுறது அந்த நாள் ஃபுல்லாக அவங்க கூட இருந்திருப்பாரா, ஸோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தான் அவர் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிருக்காரு. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறீங்கிறது அவருக்கே தெரியுது. அதனால தான் அவர் ஒரு மாதிரி அக்கோட வெளியே நின்றுருக்காரா. ஸோ இப்படி தான் ஒரு 1 hour போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கப்புறம் வேறு வழியே லெஞ்சு வெளியே வந்தானே ஆகணும். அப்படியே எழுந்திரிச்சு வெளியே வரீங்க. அப்படியே அந்த மாஸ்க்கு அப்படியே கண்ணோடு சேர்த்து போட்டுக்கிறீங்க. மூக்குக்கு மட்டும் இல்லை, மூக்கு வாயை மூடலை, கண்ணையும் சேர்த்து மாஸ்க்கை மூடிட்டு தான் வந்துட்டுருக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே அந்த கண்ணுக்கிட்டேருந்து மாஸ்க்கை இழுத்து விடுறாரு. அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் கண்ணை பார்த்துட்டு இவ்வளோ ஆக்வர்ட் ஆகிறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லை, ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீ தானவா, நீ தான் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறீங்க. நான் தானே பார்த்தேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. கரும்பு பிடிச்சவன் எதை பற்றி பேசுகிறானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இன்னும் உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. என்னை மரியாதை கொண்டு போய் வீட்டில் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு எல்லோரும் கிளம்ப டைம் ஆகிருக்குல்ல. ஸோ மோஸ்ட்லி ஸ்டாஃபெல்லாம் கிளம்பிடுவாங்க.
அந்த மாதிரி தான். ஸோ எல்லோரும் கிளம்புற டைம் ஆகிடுச்சு. வெளில ஊருக்கு போகிற பசங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ரஷ்ஷெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் வெளில போகிறாங்க. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக ஜேகே வந்து கேன்டீனில் வந்துட்டு ஒரு அண்ணா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பைக் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட பெட்ரோல் வாங்கி கொடுத்து உங்களோட வண்டிக்கு ஊற்றி கொடுத்து ஸோ அனுப்பி விடுறாரு. ஸோ கரெக்டாக நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ லூசு அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் என்ன அப்படிங்கிறீங்க. உன் பேர் என்ன அப்படிங்கிறாரு. என் பேர் வயன். உன் பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என் பேர் மிஸ்டர் வயன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியல. என்னது அப்படின்னு சொல்லவும், இல்லை என்னோடய பேர் ஜேகே அப்படின்னு சொல்கிறாரா. ஓ பை ஜேகே, தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே நம்பர் கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. நீங்கள் நம்பர் எது கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்புறம் எப்படி பேசுறது. கண்டிப்பாக என்னால் இங்கேருந்து வெளில வர முடியாது. அவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் உன்னை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ ஒழுங்காக நம்பர் கொடுத்துட்டு போ, இல்லைனா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிளாக்மெயில் வேறு பண்ணுறாரா. சரி வேறு வழி இல்லாமல் நம்பரை கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சா போதுடான்னு சொல்லிட்டு கிளம்பி வரீங்க. ஸோ அப்படி தான் வீட்டுக்கு வந்துருந்துருப்பீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி உங்களுக்கே சிரிப்பாக இருக்குது. சாராவும் நீங்களும் உங்கள் வீட்டில் தான் உட்காந்து சிரிக்கிறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு காலேஜெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கவும், மார்ச்சரி வரைக்கும் போச்சு அப்படிங்கிறீங்க. என்னடி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லைம்மா போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் போச்சு அப்படின்னு நீங்கள் மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு புரியல. ஏய் என்னடி ஏதோ போன வரைக்கும் போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, பைத்தியமா, உன்னை நாங்கள் சேர்த்து விட்டது இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ உடனே சாரா வந்துட்டு, ஆண்டி நீங்கள் சேர்த்து விட்டது என்னமோ இன்ஜினியரிங் காலேஜ், ஆனால் உங்கள் பிள்ளையோட பைக் போனது என்னமோ மெடிக்கல் காலேஜ் தெரியுமா அப்படிங்கிறா. என்னடி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஷாக்கு. ஆமாம், நேராக மேடம் வந்துட்டு வழி தெரியாமல் மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் நாங்கள் பட்ட பாடம் இருக்குது. போன அன்னைக்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் வேணால் பண்ணி காட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. யாருக்குன்னு உங்களோட அம்மா கேட்குறாங்க. உங்களோட ஹஸ்பண்டை வச்சு பண்ணி காட்டுட்டா அப்படின்னு சொல்லி சாரா கேட்கவும், எடுன்னு சரிப்பா நாயே, நீ என்ன என் புருஷனை போனோங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கொஞ்சம் ஃபன்னியாக, அவங்கக்கிட்ட எப்பவுமே சாரா ஃபன்னியாக விளையாடுவாளா. ஸோ அது மாதிரி 2 பேரும் அடிச்சுட்டு துரத்திட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே அப்படி உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபோன் அடிக்குது. வீட்டில் விட்டு போயிருப்பீங்க. அந்த சோஃபா மேலே தான் கிடக்குது. ஸோ நீங்கள் போய் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. புது நம்பரில் இருக்குது. ட்ரூ காலரில் வந்துட்டு ஜேகே அப்படின்னு வருது. ஸோ லைட்டாக உங்களுக்கு சிரிப்பு வேறு வருது. அப்படியே சிரிச்சுட்டே அட்டன் பண்ணி, ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தெரியாத மாதிரி. ஸோ ஜேகேன்ட்டு, ஓ சாரிங்க ராங் நம்பர் ஆர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே, தெரியுதில்ல அப்புறம் என்ன யாருன்னு வேறு கேட்குற அப்படின்னு சொல்லவும், சும்மா கேட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே பத்திரமா போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதுக்கு தான் கால் பண்ணேன், சேஃப்டியாக இரு, பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டாக்கெல்லாம் நிறையா போயிட்டே இருந்திருக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த க்ரஷ் அது மாதிரிலாம் போய்ட்டு கடைசியில் லவ் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இப்போது கரெக்டாக இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்குறப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. டக்குன்னு நெஞ்சு கீழே போய் பார்க்குறீங்க. அம்மாவும் அத்தையும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுமே உங்களுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே நீங்கள் போய் பார்க்குறீங்க. அவர் வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காரா. சரி ஓகே ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட போல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து லவ் பண்ண டேஸ்லலாம் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பீங்க. தட் மீன்ஸ் அதிகமாக மீட் பண்ணிக்க முடிஞ்சிருக்காது. பட் நீங்கள் கிடைக்கிற டைமில் மெசேஜ் பண்ணிக்கிறது, கால் பண்ணிக்கிறது தான். 2 பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு காலேஜ் லீவ்லலாம் வந்துட்டு ரொம்பவே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த சின்ன ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே ஜேகே வந்து தூங்கியிருப்பார் அப்படியே சோஃபாவில் பார்த்துட்டே இருக்கிறீங்க. சரி ஓகேவா நாங்கள் கிளம்புறோம், சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் 2 பேர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்களா. அவர் வேறு சோகமாக இருந்திருப்பார். பேச அப்படியே காட்டி கொடுக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து மறுபடியும் மேலே போய் படுத்துக்கிறீங்க. ஸோ ஜேகே எந்திரிச்சாரு. எந்திரிச்சு பார்த்தா யாரும் இல்லை, வீடு திறந்துருக்கு. சரி ஓகே அம்மா அதெல்லாம் வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாரு. பட் அவங்கள காணோமா, வந்துட்டு கிளம்பிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. என்ன தான் நீங்கள் கஷ்டப்படுத்த மாதிரி பேசியிருந்தாலும் அவருக்கு அதை பற்றி கோவம் இல்லை. அடுத்து உங்களுக்கு பசிக்குமேன்னு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி மேலே கொண்டு வராரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு மேலே கோவமாக இருந்தது தானே எதுக்கு இதெல்லாம் செய்கிற அப்படின்னு கேட்குறீங்க. கோவமாலாம் இல்லை, நீ என் மேலே கோவப்படலை, அது தப்பு இல்லைல்ல. காலேஜ் படிக்கிறப்பவும் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டேன். இங்கே என்னால் சுத்தமாக உன்னை கவனிச்சிக்கவே முடியல. சாப்பிட்டேன்னு கேட்க கூட எனக்கு டைம் இல்லை. அதனால் நீ என் மேலே கோவப்பட்டதில் எதுவுமே தப்பு இல்லை. பட் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள்
உனக்கு சான்ஸ் எல்லாம் தர முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் சிரிச்சுட்டே அவரும் சாப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தூங்கிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் டே பை டே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. வெளிலலாம் கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆயிருக்கும். என்னவா வேலைக்கு போகிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம், இங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே டவுட் வருது. ஆனால் கேட்கல நீங்கள். சரி ஓகே லீவில் இது இருப்பான் போல் அப்படின்ட்டு. ஓகே ஒரு வாரக்கு லீவ் கேட்டிருப்பான், நம்ம அதுக்குள்ளே வேலை ஞாபகப்படுத்தி மறுபடியும் போயிட்டானா நம்மளுக்கு இந்த மாதிரி டைம்லாம் எப்போ கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற டைமை என்ஜாய் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கோவம் இருக்க மாதிரியே சீன் போட்டுக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் அவர் உங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரியும் இது ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 1 மாதமே ஆயிடுச்சு. உங்களால் இதுக்கு மேலே கேட்காம இருக்க முடியல. இரு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் படுத்துட்டு அப்படியே உங்களே சேர்த்து எப்படி இழுத்து ஹக் பண்ண மாதிரி படுத்துக்குவாங்களோ, ஸோ அந்த மாதிரி படுத்துட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை 1 மந்த் ஆயிடுச்சு, நீ இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கே போகலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு நான் தான் உங்ககிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு கேட்டால அப்படிங்கிறாரு. சரி ஓகே அது இருக்கட்டும். 1 வீக் இந்த மாதிரி ஏதாவது லீவ் கொடுப்பாங்க. உங்கள் ஹாஸ்பிட்டலில் 1 மந்த் லீவ் மொத்தமாக கொடுத்துட்டாங்களா என்ன? 1 வருஷமாக நீ லீவ் போடாமல் போனதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் அவர் லீவில் இது இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை திருப்பி உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு எனக்கு லீவெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்போ நீயே லீவ் போட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடாண்டா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. வேறு எங்காவது ஜாப் பார்த்துருக்குறியா, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு இது அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் இனிமேல் அந்த டாக்டர் வேலைக்கு போக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு லைஃப்பில் முக்கியமான விஷயங்களை வந்துட்டு அதுவா இதுவான்னு பார்த்தா எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்க. உன்னை கஷ்டப்படுத்தி இவ்வளோ அள வச்சு ஆல்ரெடி 1 வருஷமே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல, அதனால் எனக்கு நீ போதும், நான் வேறு ஏதாவது வேலைக்கு போய்க்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் நல்லா தான் உங்களை பார்த்துக்கிறாரு. ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் அந்த காலேஜெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். நைட்டும் பகலும் தூங்காமல் படிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணுவார். என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நைட்டு 2 மணிக்கு 4 நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பார். நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற? ஸோ ஜஸ்ட் நீ படித்தா போதும்ல, பாஸ் ஆனால் போதும், எதுக்காக ரொம்பவே மார்க் வாங்கணும்னு நினைக்கிற, இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் மற்ற ஏதாவது கோர்ஸ் வந்தால் ஜஸ்ட்டு நான் வேலைக்காக மார்க் வாங்கணும்னு நினைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ நான் நினைக்காம போனால் தான் தப்பு. எல்லாமே எனக்கு தரவாக தெரியணும். நான் பாஸ் ஆனால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் என்னை நம்பி வர பேஷண்ட்டை நான் பார்த்துக்க முடியும். இது என்னோடய லட்சியம் தெரியுமா? எனக்கு வந்துட்டு நான் படிக்கிற புக் இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். அந்த புக்கை தாண்டி எல்லா விஷயம் நான் கற்றுக்கணும். ஸோ எனக்கு வர பேஷண்ட்டை வந்துட்டு நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நிறைய ட்ரீமெல்லாம் இருக்குது வயன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்துருப்பார் மீட் பண்ணுறப்போ. அப்போவே அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த டாக்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் அவருக்கு ஒரு வேலை கிடையாது, அது அவருக்கு ஒரு மாதிரி சோல்ஃபுல்லான அவரோட சோல்லையே கலந்துக்கிற மாதிரி ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு நைட்டும் பகலும் அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. காசுக்காக கிடையாது, ஆனால் அவரோட பேஷண்ட்காக அவர் இதெல்லாம் கஷ்டப்படுறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் தரலாங்கிறது உங்களுக்கு ஒரு கோபம். ஆனால் உங்களுக்காக அந்த வேலையவே விட்டுட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ 2 நாளாக ஒரு மாதிரியே இருக்கீங்க. என்னதான் உனக்கு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி செக்கே கேட்குறாரு. செக்கே நான் ஒன்று கேட்குட்டா, நீ எனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் சிரிச்சிட்டே வேறு யாருக்காக பண்ணட்டும், எனிதிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு செக்கேவை ஹக் பண்ணிவிட்டு சாரி எல்லாமே என்னால் தானே அப்படிங்கிறீங்க. ஏன் உன்னால் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் உன்னை ஹாப்பியாக தானே வச்சுக்கிறேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, எனக்கு நீ கொடுக்குற சான்ஸை நான் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிப்பேன்னு. இந்த 2வது சான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இல்லை, என் லைஃப் லாங் தான். நான் லைஃப்பில் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் என்னை விட்டு போயிடுவேன். அது வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் உன்னை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும்.
நான் வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணுறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி கோடிங்கெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. வீட்டிலேருந்தே ஏதாவது கோடிங் சாஃப்ட்வேர் சைடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்திருக்கும் போல். ஸோ நீங்கள் அழுறீங்க, ப்ளீஸ் சாரி அப்படிங்கிறீங்க. ஏய் பரவாயில்ல, எல்லாமே உனக்காக தானே, நமக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, நான் அதை மறந்துட்டு அது ஒன்றே லைஃப்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன்ல, அது என் தப்பு தானே அப்படிங்கிறாரு. ஆனால் உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ நீங்கள் ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜெக்காவோட கன்னத்தில் ரெண்டு கன்னத்துலேயும் 2 கையும் வச்சுட்டு, இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு வந்துட்டு அந்த வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ ப்ளீஸ் ஒத்துக்கோ, நீ எனக்காக இதெல்லாம் பண்ணுற, ஆனால் உனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உன்னால் வந்துட்டு அந்த வேலை செய்யாமல் இருக்க முடியாது. அது உனக்கு லட்சியங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் அவ்வளோ சுயநலவாதி நீ என்னை நினச்சிட்டியா அப்படின்னு அழுகுறீங்க. ஸோ ஜேகேக்கு அழுகையாக வருது. ஏன்னா அவருக்கு அந்த வேலை அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரே ஒரு மாதிரி கண்ணில் கலங்கிட்டு, ஆனால் எனக்கு நீ தானே முக்கியம் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நான் உன்னை புரிஞ்சுக்காதனால தானே நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இல்லை வயன், ஆனால் எனக்கு நீ தான் முக்கியம். உன்னை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவர் மறுபடியும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் நான் அழறீங்க, நான் இனிமேல் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், எனக்காக ஒரு கொஞ்சம் டைம் மட்டும் கூட போதும். மற்ற எல்லோரும் எப்படி கரெக்டாக டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வீட்டுக்கு வருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீ போயிட்டு வீட்டுக்கு வந்துடு, எனக்கு அது போதும். அங்கேயே இருந்தீங்கன்னா தான் எனக்கு பிரச்சனை, மற்றபடி நீ அங்கே வேலைக்கு போகிறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இல்லையே, எல்லா ஒர்க்கையும் என்கிட்டே சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் நான் பார்த்துக்கணும்ல, என்னாக அங்கே போனேன் அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப நான் அதே மாதிரி தான் இருப்பேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் சரி ஓகே, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், அந்த ஹாஸ்பிட்டலே வேணாம், வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போ, அதை விட நல்ல ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நிறையா டாக்டர்ஸ் இருப்பாங்க, இது சின்ன ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால தானே நீ எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணு, அங்கே நிறையா டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஸோ டியூட்டி மாதிரி டைமிங்க்கு எல்லோரும் வருவாங்க போவாங்கள்ல, அந்த மாதிரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அது மாதிரி வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கேயும் ஜாப் கிடச்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அவருக்கு வந்துட்டு மார்னிங் டியூட்டியும் இருக்கும், சில டைம் நைட் டியூட்டியும் இருக்கும். ஆனால் அவர் வந்துட்டு அந்த டியூட்டி ஹவுஸ் போக மிச்ச நேரம் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவார். கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு 9 o'clock போகணுன்னா 8:30 தான் இங்கேருந்து கிளம்புவார், 9 o'clock போயிடுவார். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு 7 o'clock வரணுன்னா கரெக்டாக 7 o'clockங்கிறப்ப வீட்டில் இருப்பார். ஸோ உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வேறு வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ அது மாதிரி லைஃப் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுது. ஸோ ஜேகேக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்குது. ஓகே, அவள் ஹாப்பியாக தான் இருக்கா, நம்ம நல்லா தான் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இப்போ தான் ஹாப்பினஸ்ஸே கொஞ்சம் அவருக்குமே வருது. ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நிறையா அவுட்டிங் போகிறீங்க, லீவ்லாம் நிறையா கிடைக்கிது. ஸோ பெரிய ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால டாக்டர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. ஸோ ஜேகேக்கு நிறையா லீவ் கிடைக்கிது, நல்லா டைம் நம்ம கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே நான் கிட்டத்தட்ட ஒரு 2 years போயிருந்துருக்கோம். ஸோ 2 years கழிச்சு ஜேகேவோட ஹாஸ்பிட்டலில் அப்படியே உங்களோட அம்மா, அவரோட அம்மாலாம் பதட்டமாக இருக்காங்க. ஸோ ஜேகேவோட அம்மா, அப்பா, உங்களோட அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. அவரே ஒரு மாதிரி பதட்டத்தில் தான் இருக்கார். உள்ளே வந்துட்டு பூஜா, ஜேகேவோட ஃப்ரெண்டு சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில், ஸோ அந்த பொண்ணு தான் உள்ளேருந்து வெளில வரா. ஆக்சுவலாக வந்துட்டு அவளோட ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவள் வந்துட்டு எப்படின்னா இந்த குழந்தைங்க டாக்டர் இருப்பாங்க, எப்படி சொல்கிறது, குழந்தை பிறக்க வைக்கிற டாக்டர் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த அதில் ஸ்பெஷலிஸ்ட் அவள். ஸோ அவகிட்ட தான் ஜெகே கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்கள. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜென்ஸ் அப்படின்னா ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, உங்களுக்கு அது பிடிக்காது, கஷ்டமாக வேறு இருக்கும்ல, அதனால பூஜா வந்துட்டு கேர்ள் தானே, ஸோ அவகிட்ட கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவள் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, ப்ளீஸ் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்கு கத்துற சத்தம் மட்டும் கேட்கும். ஜேகே வந்துட்டு உள்ளே ஓடி வந்திருப்பார். ஸோ நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களோட கை பிடிச்சே இருக்காரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பூஜா தான் எடுத்து கொண்டு வந்து ஜேகே கிட்டே உங்ககிட்டே காட்டுறா. ஸோ நீங்கள் அப்படியே மயங்கி இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகே கிட்ட அந்த குழந்தைய வந்துட்டு கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாத்துட்டையும் கொண்டு போயிட்டு ஜேகே அந்த குழந்தைய எல்லாத்துட்டையும் கொடுத்துட்டு, அதாவது அம்மா அப்பாட்டெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப உங்ககிட்டே வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த குழந்தைய திரும்ப போய் பார்க்க கூட இல்லை. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி மயங்கணுங்காட்டிக்கு அவருக்கு பயம் ஆயிடுச்சு. என்னதான் டாக்டர் இருந்தாலும் தனக்குன்னு வரும்போது பயம் இருக்கும்ல. ஸோ பூஜா பாரடிங்கிறாரு. ஏன்டா என்ன சாவடிக்கிற, நீ வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு அவள் கத்துறா. ஏன்னா கிட்டத்தட்ட 2 நாளாக நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பீங்க. 2 நாளும் அவளை எங்கேயும் நகர விடாமல் இங்கே ஏறு அவளை பாருன்னே நிற்க வச்சிருப்பாரு. அவள் கடுப்பே ஆயிட்டா. இங்கே பாரு, உன் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அவங்க நல்லா இருக்காங்க, டயர்டில் தூங்குறாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களே கண்ணை முழிப்பாங்க, சரியா? அதனால வாயை மூடிட்டு
இங்கிருந்து நீ கிளம்பிடு, இல்லையா என் கண்ணுக்கு படாமல் எங்காவது போயிடு. தயவு செஞ்சு என்னை இனிமேல் இங்கே இருன்னு சொல்லி சாவடிக்காதடா. 2 நாள் ஆச்சுடா நான் வெளில போய் அப்படிங்கிறா. ஏன்னா 2 நாளாக அங்கேயே இருக்க வச்சுருப்பாரு. சரி ஓகே நீ போ, ஆனால் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் திரும்பி ஒரு முறை மறைச்சிட்டு வெளில வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டலாம் வந்துட்டு உங்கள் பொண்ணு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, ஆனால் அவங்களோட மாப்பிள்ளை தான் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கான், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அவனை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போட்டுட்டு போயிடுறா. ஸோ அவங்களாம் சிரிச்சிட்டே வந்து என்னப்பா ஜேகே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு அப்போ தான் மயக்க தெரிஞ்சிருக்கும். கண்ணை முழிச்சதுமே யார் அது என் புருஷனுக்கு கொண்டே மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறங்கிறது, அடிச்சு பல்ல அடிச்சிடுவோம் அப்படிங்கிறீங்க. ஸோ எல்லோரும் அப்படியே சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே ஜேகே பார்க்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு அப்படியே அந்த குழந்தை கையில் வச்சுருக்காங்க. நீங்கள் அண்ட் ஜேகே 2 பேர் கையை கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்துக்கிட்டே அந்த குழந்தைக்கு மறுபடியும் கொண்டு வந்து காட்டுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் அந்த குழந்தைய பார்க்குறீங்க. அப்படியே பார்த்தா ஜஸ்ட் ஜேகே மாதிரியே இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. என்னது இவ மொத்தமாக ஒன்று மாதிரி இருக்கா, அப்போ என் ஜாட கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு உங்களுக்குமே பொசசிவ் ஆகுது. ஸோ ஜேகே சிரிச்சிட்டே என் பொண்ணு என்ன மாதிரி தானே இருப்பா அப்படிங்கிறாரு. இல்லை அதான் அந்த விரல் பாரு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. குழந்தை விரல் அது அப்படி தான் இருக்கும், உங்கள் விரல் மாதிரிலாம் இல்லை, அவள் மொத்தமாக என்ன மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன கடுப்பாயிடுறீங்க. இல்லை அவள் என்ன மாதிரி தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டிருக்க பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம சாரா தான். கையில் அநியாயத்துக்கும் அத்தனை பொம்மை, அத்தனை ட்ரெஸ்ஸு, அத்தனை டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே அவளை தான் வேடாக பார்க்குறாங்க. யாரா இந்த லூஸு ஹாஸ்பிட்டலுக்கு இத்தனை பொம்மையை வாங்கிட்டு வந்துருக்குது பிறந்த குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி தான் ஜேகேவும் சாரா என்னது இத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஆன்டி ஆகிட்டேன்ல அதனால தான் என் குழந்தை நான் அத்தனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்துட்டு அத்தனை கூப்பிடுன்னு பிறந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லாரும் அவளை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஓகே டியர்ஸ், இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஹாப்பி என்டிங் டடா சராங்கமியா. அண்ட் ரொம்ப என்னோடய வாய்ஸ் கரெக்டான்னு இருந்திருக்கும் இன்றைக்குமே. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முழுசாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ். முடிஞ்ச அளவுக்கு என் வாய்ஸை சீக்கிரம் சரி பண்ணிக்கிறேன் டியர். நான் இன்னுமே எனக்கு ஒரு மாதிரி வாய்ஸே கரெக்டாக வரமாட்டேங்குது. சரி ஓகே. அண்ட் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா அண்ட் டியர் நீங்கள் கேட்டிங்கள்ல ஜேகேக்கு ஒன் ஷாட் வந்துட்டு ஊசி போடுற சீன் வேணும்னு கேட்டிங்கள்ல, என் மண்டைக்கு இவ்வளோ தான் எட்டுச்சு. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சா என்னென்னு வேறு தெரியல. சரி ஓகே. அண்ட் நீங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் லேட்டாக தான் போடுறேன். ஆக்சுவலாக பாதி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட்டு அது என்னமோ எனக்கு மறுபடியும் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணணுன்னு தோன்றப்போ அது நல்லா இல்லைங்கிற மாதிரி தோணிச்சு, அதை விட்டுட்டேன். மறுபடியும் ஃபஸ்ட்டுருந்து வேறு மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சொல்லிட்டு போங்க. அண்ட் டியர் நீங்களும் வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு போங்க இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அப்போ தான் எனக்கு தெரியும்ல. அண்ட் 1 வீக்காக வீடியோ வேறு போடல. ஸோ அதுக்கு ரொம்பவே மன்னிச்சு நேற்று இருந்தால் போட்டிருக்கேன். ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கூட பண்ணிடுங்க, தப்பு இல்லைல்ல, லைக் பண்ணுங்கள். சரி கேட்டடா அதெல்லாம்